நிறுவனத்திற்கு எதிரான தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? கேரளாவிலிருந்து கர்நாடகா தமிழகம் வழியாக செல்லும் கேஸ் பைப்லைனுக்கு அனுமதியை தமிழக அரசு 2013ஆம் வருடத்திலே ஒரு உத்தரவு மூலமாக மறுத்திருந்தது. விவசாயம் பாதிக்கப்படும் விவசாய நிலங்கள் வழியாக இந்த பைப்பை கொண்டு செல்லக்கூடாது, அதற்கு பதிலாக ஹைவேஸ் வழியாக, அதாவது சாலை ஓரங்கள் வழியாக கொண்டு செல்லலாம் என்று தமிழக அரசு வாதிட்டிருந்தது. இதை எதிர்த்து தான் கெயில் நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கிலே சமீபத்திலே உச்சநீதிமன்றத்திலே வெளிவந்திருந்த தீர்ப்பிலே கெயில் நிறுவனத்துக்கு ஆதரவாக இந்த பைப்லைனை அமைக்க தடை ஏதும் இல்லை என்று அந்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியிருந்தது. அதை எதிர்த்து தான் தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தது. இதைப் போலவே தேமுதிகவும் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தது. இதுபோன்ற மறுசீராய்வு மனுக்கள் பொதுவாக சேம்பர் என்று சொல்லப்படும் நீதிபதிகளின் அலுவலகத்திலே தான் ஆய்வு செய்யப்படுகிறது. அதே போலவே இந்த வழக்கிலே தீர்ப்பை அளித்திருந்த நீதிபதிகளான உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தாக்கூர், நீதிபதி சிக்ரி, நீதிபதி பானுமதி ஆகியோர் இதை தங்களுடைய சேம்பர் அல்லது அலுவலக அறையிலே பரிசீலனை செய்திருந்தார்கள். அதன் பிறகு எப்போது இந்த மறுபரிசீலனையின் முடிவு என்ன என்று தெரியும் என்பதற்காக வழக்கறிஞர்கள் காத்திருந்தார்கள். விடுமுறைகள் எல்லாம் முடிந்து இன்று உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கும் தகவல்கள் என்னவென்றால் 2 மனுக்களுமே தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டன. அதாவது ரெவ்யூ என்று சொல்லப்படும் மறுசீராய்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என தெரிகிறது. இது போன்ற உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் தன்னுடைய இணையதளத்திலே வெளியிடுகிறது. அது மாலையிலே வெளியிடப்படும் என தெரிகிறது. ஏனென்றால் நீதிமன்றத்திலே வழக்காக நடந்து தீர்ப்பாக வெளிவந்தால் நீதிபதிகள் நீதிமன்றத்திலே அதன் தீர்ப்பின் சுருக்கத்தை அறிவிப்பார்கள். ஆனால் இது சேம்பர் ரெவ்யூ என்று அலுவலக அறையிலே செய்யப்பட்ட ஆய்வு என்பதால் இதற்கென்று தனியாக அறிவிப்பு ஏதும் கிடையாது. இதற்கான உத்தரவு உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்திலே வெளியிடப்படும். அப்போது அதற்கான முழு விவரங்களும் தெரிய வரும். கணபதி, நீங்கள் முன்பு சொன்ன மாதிரி கெயில் நிறுவனம் குழாய்களை விளைநிலங்கள் வழியாக அல்லாது ஹைவேஸ் வாயிலாக, அதாவது சாலையோரங்கள் வாயிலாக பதிக்க வேண்டும் என்பது இயற்கை வளங்களையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் ஒரு காரணத்தோடு தான் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கும் ஒரு நோக்கமாகவே காணப்படுகிறது. இருப்பினும் கெயில் நிறுவனத்திற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் முதலில் தீர்ப்பளித்ததற்கான காரணம் என்ன? அதாவது வழக்கு நடந்து கொண்டிருந்த போது கூட தமிழக அரசு இந்த குழாய்களை பதிக்கக்கூடாது என்று எதிர்க்கவில்லை. இந்த பைப்லைன் விவசாய நிலங்கள் வழியாக செல்லக்கூடாது என்று தான் சொல்லியிருந்தது. அதாவது விவசாயிகளின் நலனை கருத வேண்டும். இந்த விஷயத்திலே கெயில் நிறுவனத்தின் வாதம் என்னவென்றால், நாங்கள் விவசாயிகளின் நிலத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, இந்த குழாய்களை பதித்த பிறகு நிலங்கள் மீண்டும் விவசாயிகளுக்கே ஒப்படைக்கப்படும், அவர்களுக்கு அதற்காக நஷ்டஈடும் கொடுக்கப்படும், அவர்கள் அங்கே தங்களுடைய வேலைகளை வழக்கம் போல தொடரலாம், நீளமான ஆழமான வேர்கள் உள்ள மரங்களை நடக்கூடாது அல்லது ஆழமாக பள்ளம் தோண்டக்கூடிய தேவை உள்ள வேலைகளை செய்யக்கூடாது. அதாவது இந்த குழாய்கள் பாதிக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும், பாதிக்கும்படியான எந்த செயலையும் செய்யக்கூடாது, மற்றபடி அந்த நிலத்தை அவர்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று கெயில் நிறுவனம் வாதிட்டிருந்தது. ஆனால் தமிழக அரசோ இது விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும், விளைநிலங்களை அவர்கள் முழுவதுமாக பயன்படுத்த முடியாது, ஏன் விளைநிலங்கள் வழியாக இந்த குழாய்களை கொண்டு வர வேண்டும், அதற்கு பதிலாக ஹைவேஸ் அருகிலே இதற்காக தனியான ஒரு பாதையை உருவாக்கி மற்ற மாநிலங்களே நடப்பது போல, குறிப்பாக கேரளா மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது. கேரளாவிலே விளைநிலங்கள் வழியாக இந்த குழாய்கள் பதிக்கப்படவில்லை, அதற்கு பதிலாக சாலைகள் ஓரமாக பதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே இங்கும் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. கெயில் நிறுவனம் என்பதும் ஒரு அரசு நிறுவனம் போல செயல்படவில்லை என்பதுதான் தமிழக அரசின் வாதமாக இருந்த போதிலும் உச்சநீதிமன்றம் நீங்கள் ஏன் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த குழாய் திட்டத்தை எதிர்க்கவில்லை என்பது போன்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தது. அதை தவிர இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்வது எப்படி, அதனால் எழுப்பப்பட்டிருக்கும் கேள்விகள் எல்லாம் சரியானவதானா என்றும் கேட்டிருந்தது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்த காரணத்தால் கெயில் நிறுவனத்துக்கு ஆதரவாகவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிவந்தது.
கணபதி, தற்போது தமிழக அரசின் சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. தேமுதிக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த சீராய்வு மனுவும் தள்ளுபடி, அதே போன்ற விவசாயிகள் தாக்கல் செய்திருந்த மனுவும் தள்ளுபடியாகிவிட்டது. இந்த விவகாரத்தில் கெயிலுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? இந்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் இனி உச்சநீதிமன்றத்திலே மீண்டும் ஒரு முறை ஏதேனும் இது போன்ற ஆய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட தமிழக அரசு மற்றும் தேமுதிக போன்ற மனுதாரர்களுக்கு வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஆகவே விவசாயிகளின் நலன் கருதி தனியாக அதற்காக ஏதேனும் நெறிமுறைகளை வேண்டுமானால் உச்சநீதிமன்றத்தில் கேட்கலாமே தவிர இந்த தீர்ப்புக்கு எதிராக இனிமேல் மனு எதுவும் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்திலே இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. குழாய்களை பதிக்கட்டும் தமிழகம் வழியாக கேரளாவிலிருந்து கர்நாடகா வழியாக செல்லும் இந்த குழாய்க்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை என்கிற அந்த வாதத்தை ஒரு புறம் வைத்து, ஆனால் அதே சமயத்திலே விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி அதற்காக உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை ஏதேனும் கேட்கலாம் அல்லது கெயில் நிறுவனம் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லும்படி ஏதேனும் நிபந்தனை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்கலாம். இது போன்ற விஷயங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர, ஆனால் இப்போது இருக்கும் கட்டம் இறுதி கட்டம் என்பதால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு மறுசீராய்வு மனுக்களே பெரும்பாலானவை தள்ளுபடி தான் செய்யப்படுகின்றன, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இந்த கட்டத்திலே இந்த சீராய்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது இதற்கு பிறகு பெரிதாக எந்தவிதமான நீதி மூலமாக இந்த திட்டத்தை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. ஆகவே நீதிமன்றத்தை அணுகுவதில் இனிமேல் எந்த விதமான பெரிய பலனும் இருக்கப் போவதில்லை மனுதாரர்களுக்கு. ஆனால் அதே சமயத்திலே விவசாயிகள் நலன் கருதி விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதை வேணால் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அதில் என்ன முழு விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது இந்த உத்தரவு இன்று வெளிவந்த பிறகே தெரியும். உத்தரவின் என்னென்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனோ அதை பொறுத்தே விவசாயிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரிய வரும். இந்த விவகாரத்தில் விவசாயிகள் தாக்கல் செய்திருந்த மனு ஒன்று இன்னமும் நிலுவையில் இருக்கிறது அல்லவா? அதன் மீதான விசாரணை தீர்ப்பு எப்பொழுது வரும்? இன்றைக்கு அதிகாரிகள் தெரிவித்திருக்கும் தகவல் என்னவென்றால் 2 மனுக்கள் மறுசீராய்வு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டன என்பதுதான். நீங்கள் எப்போதுமே பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற சேம்பர் ரெவ்யூ என்று சொல்லும் நீதிபதிகள் தங்களுடைய அலுவலகத்திலே மனுக்களை ஆய்வு செய்யும்போது அதற்கான தீர்ப்புகள் நான் ஏற்கனவே சொல்லியபடி அறிவிக்கப்படுவதில்லை. அவை உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்திலே உத்தரவாக வெளியிடப்படுகின்றன. நேற்று வரை உச்சநீதிமன்றத்துக்கு விடுமுறை இருந்தது என்பதால் இன்று இந்த உத்தரவு அதிகாரப்பூர்வ உத்தரவாக இருக்கலாம், இன்று மாலையிலே அது வெளியிடப்படலாம் என மனுதாரர்களின் வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தின் ரெஜிஸ்ட்ரி என்று சொல்லப்படும் செயலகத்தை அணுகி அங்கே இந்த மனு சீராய்வுகளுக்கு மேல் என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதன் நிலை என்ன என்று கேட்டறிந்த போது அவர்களுக்கு 2 மனுக்கள் தாக்கல் செய்திருந்த 2 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விஷயத்திலே அதிகாரப்பூர்வமாக எழுத்து மூலமாக இன்று மாலையிலே இணையதளத்திலே உச்சநீதிமன்றம் தனது உத்தரவை வெளியிடும் போது எல்லா மனுக்களுமே தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டனவா அல்லது 2 மனுக்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றனவா, 3வது மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா போன்ற எல்லா விவரங்களுமே அந்த உத்தரவு வெளிவரும்போது தான் தெரிய வரும். பத்மபிரியா.